இது தேர்ஸ்டே எடுத்த வீடியோ. அன்றைக்கி என்னோடய டே 7:10க்கு தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி தான் குடிச்சிருந்தோம். மோகிட்டோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கீ தோசையும் தேங்காய் சட்னியும் தான். பார்த்து சாப்பிட்டுட்டு தம்பி 8:30க்கெலாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். வீட்டில் இருந்த மணத்தக்காளி கீரை தான் பறித்து செஞ்சுருந்தேன் இன்றைக்கி. ஒயிட் ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு. கூடவே கீரையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். முட்டை வறுவல் தாங்க இன்றைக்கி செஞ்சுருந்தேன். சீக்கிரமாகவே குக்கிங் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு மோகிட்க்கு பேக் பண்ணணும். மோகிட்டோட லன்ச் பாக்ஸ்க்கு இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாமா? ஒயிட் ரைஸ், மணத்தக்காளி கீரை பருப்பு கடையல், முட்டை வறுவல், டெசர்ட்டுக்கு ஹேசல்நட் லட்டு. அவ்வளோதான், மோகிட்டோட லன்ச் பாக்ஸ் ரெடி. 12 o'clockலாம் தம்பிக்கும் லன்ச் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் 3 செம்பருத்தி பூ பூத்திருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. நேற்று கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது, மழை வர மாதிரியே. நாங்களுமே சீக்கிரமாக லன்ச் எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னு பார்க்கலாமா? முட்டை வறுவல், மணத்தக்காளி கீரை பருப்பு கடையல், ஒயிட் ரைஸ், டெசர்ட்டுக்கு மாம்பழமும் ப்ளம்ஸும் எடுத்துக்கிட்டோம். ஈவினிங் தம்பிக்கு காஃபி தாங்க போட்டு கொடுத்துருந்தேன். காஃபி குடிச்சிட்டு தம்பியும் டியூஷனுக்கு கிளம்பிட்டான். தம்பி டியூஷனுக்கு கிளம்புனதுக்கப்புறம் ஹெல்த் மிக்ஸ் கஞ்சிக்கு தாங்க எல்லாமே வறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
எல்லாமே வறுத்து முடிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகிடுச்சு. செம்பருத்தி டீ தாங்க போட போகிறேன். இன்றைக்கி 3 பூ பூத்து இருந்தது இல்லையா, அதை தான் பறித்து இன்றைக்கி டீ போட போகிறேன். செம்பருத்தி டீயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி தட்டியும் போடுவேன். நம்ம சுக்கு பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது சேர்த்துமே போடுவேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் செம்பருத்தி பூவை போட்டுக்கோங்க. அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சுக்கு பொடியும் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கோங்க. செம்பருத்தி டீயும் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நேச்சுரலாக செம்பருத்தியோட கலர் வரும். வறுத்து வச்ச எல்லா பொருளுமே பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். டைம் கொஞ்சம் லேட் ஆனதுனால மாவு மில் க்ளோஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இட்லி மாவும் அரைச்சி வச்சுட்டேன் மார்னிங் யூஸ் பண்ணுறதுக்காக. எல்லா வேலையும் முடிச்சுட்டு டின்னரும் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சேமியா உப்புமா தாங்க செய்ய போகிறேன். அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் முந்திரி சேர்த்து அதை வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் சேமியா சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகி சேமியா நல்லா குக் ஆனதுக்கப்புறம் வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சேமியா உப்புமா ரெடி. இன்றைக்கி என்ன டின்னர்னு பார்க்கலாமா? சேமியா உப்புமா, தேங்காய் சட்னி. அவ்வளோதான், டின்னர் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் குட் நைட்.